நாதன் தாள். ஐயா, தாங்கள் நமச்சிவாய வாழ் சொன்னீர்கள், நாதன் என்றீர்கள். எப்படி நமச்சிவாய நமக்கு தலைவனாக முடியும்? தலைவன் என்றால் அவர் யாருக்கு தலைவர்? எப்படி தலைவர்? எவ்வழியிலே தலைவராவார்? அதை கேட்கின்றீர்களா? நாதன் என்ற வார்த்தைக்கு தலைவன் என்று பொருள். இவர் தனக்கு உவமையில்லாத தலைவன். அதாவது இவர் யாரையுமே வணங்க மாட்டார். இவருக்கு இணையானவர் யாரும் கிடையாது. தன் நிகரில்லா தலைவர் என்கிறார்களே, அப்படி இவர் எல்லாருக்கும் தலைவர். இந்த உலகம் முழுக்கல்ல, இந்த பிரபஞ்சம் முழுக்க அவரே தலைவர். இந்த உலகம் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை படைத்து இங்கு அழகான மலர்களையும் செடிகளையும் கொடிகளையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இத்தனையும் படைத்து உயிராகிய நமக்கு உடலை கொடுத்து நாம் வாழ இந்த பூமி இதனுடைய அனைத்து சுகங்களையும் அனைத்து இன்பங்களையும் படைத்தவர். ஆதலின் அவருக்கு ஆண்டவர் என்று கூட ஒரு பெயர் உண்டு. ஆண்டவர் என்றால் நமக்கு இதையெல்லாம் கொடுத்து இந்த உயிரின்பால் அக்கறையோடு அருளியவர். ஆக ஆண்டவன் என்பது பொது பெயராக இருந்தாலும் இவருடைய பெயர் நமச்சிவாயம். இவர் நமக்கெல்லாம் தலைவர். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களுக்கும் ஏகநாயகன். அவருக்கு ஏகநாயகன் என்று ஒரு பெயர் உண்டு. லோகநாதன் என்று பெயர் உண்டு. கையிலே கைலைநாதன், தில்லையிலே தில்லைநாதன். ஆக எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களுக்கும் அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும். தலைவர் என்றால் யாருன்னா, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறவருக்கு தலைவர்னு பேர் இல்லையா? குடும்ப தலைவர் அப்பா. அதுபோல இந்த ஊருக்கு நல்லது செய்பவர் ஊர் தலைவர். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் யார் நல்லது செய்கிறார்கள் என்றால் இந்த நமச்சிவாய பெருமான் செய்கிறார். ஆகவே அவர் நமக்கெல்லாம் தலைவராவார். தலைவரை வாழ்த்துவது மரபுதானே. ஆக நாம் நம் தலைவராகிய நமச்சிவாயத்தை வாழ்த்துவோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஐயா, இன்னும் ஒரு சந்தேகம். கேளுங்கள். அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கின்றாரா? சிந்திப்போம் நாளை. நமச்சிவாய வாழ்க.